DX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. ராஜேஷ், இதற்கு முன்னதாக செங்கோட்டையன் என்ன விஷயம் பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் முன்வைக்கப்பட்டது. அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு, அதாவது சசிகலா, OPS, டிடிவி இவர்களை ஒருங்கிணைப்பதற்கு அவர் தன்னுடைய கருத்தை முன்வைப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் வைக்கப்பட்டது. இப்பொழுது OPS அவர்கள் பேட்டியளித்த காட்சிகளை பார்த்தோம். அவர் என்ன தெரிவிக்கிறாரோ அதை தெரிந்த பின் நான் என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது OPS அவர்கள் செய்தியாளரை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அனைவருக்குமே இருக்கக்கூடிய குழப்பம் என்னவென்றால், செங்கோட்டையன் என்ன பேச போகிறார்? அவர் EPS-ஐ எதிர்த்து பேச போகின்றாரா, அல்லது அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது குறித்து பேச இருக்கின்றாரா, அல்லது வேறு ஏதேனும் விஷயங்கள் குறித்து பேச இருக்கின்றாரா என்பது ஒரு பரம ரகசியம் என்பது போல ரகசியமாக இருக்கின்றது. அவர் என்ன பேச போகிறார் என்பது அவர் ஆழ்மனதுக்கு மட்டுமே புரிந்த ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் OPS கூட பேசும்போது அவர் என்ன பேசுகிறார் என்பதை நான் பார்த்துவிட்டு என்னுடைய கருத்தை தெரிவிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இந்த விஷயங்கள் நாம் விசாரித்தவரை நமக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், அவர் அதிமுக தலைமையுடன் தொடர்ந்து மன வருத்தத்தில் இருப்பதாகவும், குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது கடுமையான மன வருத்தத்தில் இருப்பதாகவும், அவர் விருப்பப்பட்ட நபர்களுக்கு சீட்டு கொடுக்காமலும், அவர் கைகாட்டும் நபர்களுக்கு ஒன்றிய செயலாளர், அண்ணா தொழிற்சங்கம் போன்ற பல்வேறு பிரிவுகளில் வாய்ப்புகளை கொடுக்காமலும் தொடர்ந்து EPS வேறு நபர்களுக்கு, அதாவது செங்கோட்டையன் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய பகுதியிலே அவருக்கு எதிராக, அதாவது செங்கோட்டையனுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த நபர்களுக்கே பொறுப்பு கொடுத்திருக்கிறார்கள். நான் மாவட்ட செயலாளர், எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எனக்கு ஆதரவான நபர்களாக இருந்தால்தானே எனக்கு சாதகமாக, கட்சிக்கு சாதகமாக நான் இட்ட கட்டளையை ஏற்று செயல்படுவார்கள். எனக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்களை எனக்கு கீழே பணியமர்த்தினால், நியமித்தால் எப்படி அவர்கள் என்னுடைய பேச்சை கேட்டு, நான் சொல்வதை கேட்டு கட்சி பணியை செய்வார்கள்? இது வேண்டுமென்றே என்னை காலி செய்வதற்காக அல்லது என்னை நெருக்கடிக்குள் ஆக்குவதற்காக இது போன்று எனக்கு விரும்பாத, என்னை ஏற்காத ஆட்களை பார்த்து நியமிக்கிறார்கள் என்று தனக்கு நெருக்கமான ஆதரவாளர்களிடம் நீண்ட காலமாகவே செங்கோட்டையன் கூறி வருகின்றார். எனவே கடுமையான மன வருத்தத்தில் இருந்து வந்த அவர் மனம் திறந்து பேச இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் தற்போது ஒரு பிரச்சார வாகனத்திலே ஏறி அங்கிருந்து நடந்து அந்த வாகனத்தின் மூலமாக வருவதை பார்க்கின்றோம். அந்த வாகனத்தில் அண்ணா, MGR, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா, அந்த 3 பேருடைய 3 முன்னாள் முதலமைச்சர்கள், அதிமுகவினுடைய முக்கிய தலைவராகவும் கொள்கை தலைவர்களுடைய படங்களையும் பொறித்த அந்த வாகனத்திலே ஏறி வருகின்றார். அதில் EPS உடைய படம் இல்லை. அந்த 3 முக்கிய தலைவர்களுடைய படங்களை மட்டும் பொறித்து ஒரு பிரச்சார வாகனம் போல ஏற்பாடு செய்து அந்த வாகனத்திலே முக்கிய ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் அவர்கள் வலம் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்ட செங்கோட்டையன் தற்போது ஈரோடு மாவட்ட அதிமுக அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அங்கேதான் செய்தியாளர்களை சந்திக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய ஆதரவாளர்களையும் அங்கேதான் வர சொல்லி இருக்கின்றார். தற்போது அவர் தேர்தல் அந்த பிரஸ் மீட் நடக்கக்கூடிய கட்சி அலுவலகத்திற்கு அருகே நெருங்கி இருக்கின்றார். இந்த நிலையில வழியில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் திரண்டு வந்து நிற்பதை பார்க்கின்றோம். பெரும்பாலானவர்கள் தீவிர செங்கோட்டையன் அவர்களுடைய தொண்டர்களாக இருப்பதையும் பார்க்க முடிகின்றது. நாம் பார்க்கின்றோம், அந்த வாகனத்தினுடைய 2 புறமும் நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு நிற்பதை பார்க்கின்றோம். அவர்கள் தொடர்ந்து செங்கோட்டையனை ஆதரித்தும், அதிமுக குறிப்பாக முன்னாள் முதல்வர்களான MGR மற்றும் ஜெயலலிதா அவர்களை ஆதரித்தும் கோஷங்களை எழுப்பி வருகின்றார்கள். செங்கோட்டையன் அனைவருக்கும் கைகூப்பி வணக்கம் வைத்தபடி தற்போது அந்த அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னொரு அரை மணி நேரத்திற்குள்ளாக அங்கு சென்று அமர்ந்து முக்கிய நிர்வாகிகளிடம் பேசிவிட்டு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 9:15 மணிக்கு, அதாவது 9:15க்கு செய்தியாளர்களை சந்திப்பேன் என சொல்லியிருந்தார் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். ஆனால் அவர் வழிநடக்க ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய காரணத்தாலும், வீட்டிலிருந்து புறப்பட்டதே தாமதமாகத்தான் புறப்பட்டார் என்ற காரணத்தினாலும் தற்போது அவர் சற்று காலதாமதமாகத்தான் அந்த அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். திறந்த வெளி வாகனத்திலே கைகூப்பி எப்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களை சந்திப்பார்களோ அதுபோல தன்னுடைய ஆதரவாளர்களை சந்தித்தபடி செங்கோட்டையன் சென்று கொண்டிருக்கிறார். செங்கோட்டையன் நீண்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரராக இருக்கிறார். 1977 MGR கட்சி ஆரம்பித்த நாள் முதலே அவர் அதிமுகவினுடைய தீவிர விசுவாசியாகவும் இருக்கின்றார். அதற்கு முன்பு அவர் திமுகவிலே இருந்தார். கவுன்சிலராக கூட போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் திமுகவிலே. ஆனாலும் கூட அவருடைய குடும்பமே
திமுக பாரம்பரிய குடும்பம் என்று பல பேட்டிகளிலே செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தவர், அதாவது 1977 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது அந்த கட்சியில வந்து இணைந்தார். அப்போது ஈரோடு மாவட்டத்திலே மிக தீவிரமாக பணியாற்றக்கூடிய ஒரு துடிப்புமிக்க இளைஞனாக செங்கோட்டையன் இருந்த காரணத்தினாலே வெகு விரைவாகவே எம்ஜிஆருடைய மனதில் இடம்பெற்று அவர் அந்த மாவட்டத்தினுடைய ஒரு சாதாரண பொறுப்பிலிருந்து பிறகு ஒருங்கிணைந்த ஈரோடு மாவட்ட செயலாளராகவே அவர் ஆகியிருந்தார். இப்போதைய எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல மூத்த தற்போதைய தலைவர்களுக்கெல்லாம் அவர் மாவட்ட செயலாளராகவும் அவர்களிடம் கட்டளையிட்டு வேலை வாங்கக்கூடிய நபராகவும் செங்கோட்டையன் இருந்தார். எனவே எம்ஜிஆர் காலத்து நபர்கள் அனைவருக்குமே செங்கோட்டையன் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல், எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்திலே இருந்தவர் என்பது தெரியும். அதே போல ஒரு நால்வர் அணி என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலே இருந்தது. அந்த அணியிலும் கூட இருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய இடங்களுக்கு ரூட் மேப் போடக்கூடிய நபராக, அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பூகோளத்தையுமே அவர் கையிலே வைத்திருப்பார் என்று சொல்வார்கள். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிரச்சாரத்திற்கு செல்கிறார் என்று சொன்னால் முதலிலே எந்த இடத்திலே பிரச்சாரத்திற்கு அவர் செல்ல வேண்டும், எந்த ஊர் வழியாக செல்ல வேண்டும், எந்தெந்த தொகுதிகளுக்கு சென்றால் அந்த எளிதாக அனைத்து மாவட்டங்களையும் கவர் செய்ய முடியும், அதே போல எந்த இடத்தில் ஜெயலலிதா அவருடைய வாகனம் நிற்க வேண்டும், இந்த இடத்தில் நின்று இந்த பக்கம் பார்த்துதான் பேச வேண்டும், அப்போதுதான் ஏராளமான மக்களையும் காண முடியும் என்பதையெல்லாம் வகுக்கக்கூடியவராக அவர் செங்கோட்டையன் அவர்கள் திகழ்ந்தார் என்பது முன்னாள் நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள் பலரும் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட குணங்கள் என்று நாம் பார்க்கும்போது யாரையும் அதிர்ந்து பேசாதவர். கிட்டத்தட்ட 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தான் சந்தித்த அனைத்து தேர்தல்களும் வெற்றி பெற்றவராக, ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் அவர் திமுக வேட்பாளரிடம் தோல்வி அடைந்தார். மற்றபடி 1977 2021 நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல் வரை தான் போட்டியிட்ட அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் வெற்றி பெற்றவராக அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் அந்த தொகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் அது திமுகவாக இருந்தாலும் அல்லது மற்ற கட்சிகளை சார்ந்தவராக இருந்தாலும் செங்கோட்டையனுடைய அந்த பழகக்கூடிய குணம் என்பது அந்த அளவுக்கு இருக்கும் என்று சொல்வார்கள். அவர் கட்சி கூட்டங்களிலே பேசும்போது கூட, எதிர்கட்சியை விமர்சித்து பேசும்போது கூட யாரையும் ஒருமையிலோ அல்லது கடும் சொற்களாலோ பேசாத ஒரு மனிதராக, ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றார். பெரும்பாலும் அரசியல்வாதிகள் என்று சொன்னால் எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் அல்லது எதிர் முகாமிலே இருக்கக்கூடியவர்களை கண்டபடி வசைபாடுவது, ஒருமையிலே பேசுவது, தகாத சில சொற்களை பயன்படுத்துவது போன்றவற்றை எல்லாம் இருக்கும். ஆனால் செங்கோட்டையன் ஒரு மிகுந்த ஒரு பண்பாளராக பேசக்கூடியவர் என்பது அவரை பற்றி எதிர் முகாமிலே இருக்கவர்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. செங்கோட்டையனை பொறுத்தவரையிலே பல்வேறு துறைகளின் அமைச்சராக அவர் பணியாற்றி இருந்தாலும் கூட 2 துறைகள் முக்கியமான துறைகளாக அவருக்கு இருக்கின்றது. எம்ஜிஆர் காலத்திலே போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்டார். அப்போது பல்வேறு விஷயங்களை அவர் செயல்படுத்தினார். ஒரு அந்த துறைக்கே பெயர் பெற்று தரக்கூடிய வகையிலே அந்த துறையை அவர் செம்மையாக வழிநடத்தினார் என்று சொல்வார்கள். அதே போல 2017 அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு பல்வேறு விஷயங்களை செய்து காட்டினார். குறிப்பாக 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு வர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர் செங்கோட்டையன். காரணம், 11ஆம் வகுப்பை பொறுத்தவரையிலே பொதுத் தேர்வு இல்லை என்பதனாலே நாமக்கல் உள்ளிட்ட அந்த பல்வேறு பகுதிகளில் 11ஆம் வகுப்பை படிக்காமலேயே நேரடியாக மாணவர்கள் 12ஆம் வகுப்புக்கு சென்று விடுகிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மாணவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இதனை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று ஒரு விரிவான பத்திரிகையாளர் சந்திப்பையும் நடத்தி அந்த திட்டத்தினை அவர் கொண்டு வந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் பல விஷயங்கள், மாணவர்களுக்கு அந்த ஷூ, சாக்ஸ் போன்ற விஷயங்கள் கொண்டு வருவது, இது போன்ற பல விஷயங்களை தான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் போர்டு கிளாஸ் ரூம் போன்ற விஷயங்களை கொண்டு வந்திருக்கின்றார். அதே போல இங்கிருந்து சில வேறு நாடுகளுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அந்த கல்வி முறைகளை கொண்டு வந்து இங்கே புகுத்துவதற்கும் அரசு பள்ளி மாணவர்களை சுற்றுலா அழைத்து செல்வதற்கும் கூட ஏற்பாடு செய்திருக்கின்றார். எனவே தான் வகித்த பதவிகளிலே அவர் தன்னுடைய துறையை சிறப்பான துறையாக மாற்ற வேண்டும், தான் ஆட்சியில இருந்த காலகட்டத்தில், தான் பதவியில இருந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயங்களை செய்த நபராக நான் இருக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு இவற்றை எல்லாம் செய்திருந்தார். இந்த நிலையிலே தான் மூத்த நிர்வாகியாக, மூத்த தலைவராக செயல்பட்டு வந்த செங்கோட்டையன் இன்று தான் வகிக்கக்கூடிய, தான் இருந்து வரக்கூடிய அதே அதிமுகவினுடைய தலைமைக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக பேச போகிறாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கின்றது. அதற்கு காரணம்
அவர் அதிமுகவை விட்டு செல்ல வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் கிடையாது. ஆனால் அதிமுகவில் நடைபெற்று வரக்கூடிய சில விஷயங்கள், இபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் அவருக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லப்படுகின்றது. எனவே அதன் காரணமாக தன்னுடைய ஆதரவாளர்களை வர வைத்து, இது என்னுடைய குரல் மட்டுமல்ல, இங்கு கூடி நிற்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களுடைய குரல் இதுதான் என்று அதிமுக தலைமைக்கு உணர்த்துவதற்கான ஒரு கூட்டமாக, ஒரு அறிவிப்பாக இந்த கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கிறார். நாம் திரையிலே பார்க்கின்றோம், ஏராளமான தொண்டர்கள், கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அந்த இடத்திலே கூடி நிற்கின்றார்கள். அந்த அலுவலகத்திற்கு உள் மட்டும் இல்லாமல் அலுவலகத்திற்கு வெளியிலும் ஏராளமானவர்கள் கூடி நிற்கின்றார்கள். நாம் பார்க்கின்றோம், மனித தலைகளாக முழுவதுமாக இருக்கின்றது. அந்த அளவிற்கு ஏராளமானவர்கள் கூடி நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். 9 முறை அந்த பகுதியிலே அவர் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும் என்பதையும் நாம் உற்று கவனிக்க வேண்டும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு தலைவர் 2 முறை 3 முறை தொடர்ந்து வெற்றி பெறுவதே ஒரு பெரிய சாதனையாக, ஒரு பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய நிலையில் 9 முறை ஒரு மாவட்டத்திலே நின்று வெற்றி பெறுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தொடர்ந்து மக்கள் மனதிலே எந்த விதமான ஒரு அலுப்பும் சலிப்பும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர் ஒரு உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் கூட எளிய மக்களிடம் இறங்கி அவர் குறைகளை கேட்கக்கூடிய, அவர்களது இல்ல விசேஷங்களில் பங்கேற்கக்கூடிய, அவர்களது பிரச்சனைகளுக்கு முடிந்த அளவுக்கு தீர்வுகளை தேடித்தரக்கூடிய நபராக செங்கோட்டையன் திகழ்ந்தார் என்பது அவரது ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவருக்கு இந்த மாபெரும் வெற்றிகள் தொடர்ந்து கிடைத்தன. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு இத்தனை பேர் இங்கே இவ்வளவு ஆர்வத்தோடு அவருக்கு கோஷங்களை எழுப்பி கூடி நிற்கின்றார்கள். அவர் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்க, ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறோம் என்று அங்கு கூடி நிற்கக்கூடிய அந்த தொண்டர்கள் பேட்டி கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து அந்த மக்கள் வெள்ளத்திலே நீந்தியபடி செங்கோட்டையன் தன்னுடைய அந்த கட்சி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது அவர் அலுவலகத்தை நெருங்கி இருக்கிறார். இன்னும் சில நிமிடங்களிலே அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார். ஒரு 10 அல்லது 15 நிமிடங்களில் பத்திரிகையாளர்களை சந்தித்து தன்னுடைய மனதை உறுத்தி கொண்டிருக்கக்கூடிய, தன்னுடைய மனதில் புதைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த உண்மையை மனம் திறந்து பேச இருக்கின்றார் செங்கோட்டையன். அதிமுக தலைமை மீது தனக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்பை, தான் எவ்வாறெல்லாம் கடந்த சில மாதங்களாக, கடந்த சில ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டேன் என்பதை அவர் பேச இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது அவர் அந்த அந்தியூர் தொகுதியிலே ஒரு நபரை, தன்னுடைய தீவிர ஆதரவாளரை கைகாட்டியதாகவும், ஆனால் அவருக்கு சீட்டு கொடுக்காமல் வேறு ஒரு நபருக்கு சீட்டு கொடுத்ததாகவும் சொல்லப்படுகின்றது. அவ்வாறு சீட்டு மாற்றி கொடுக்கப்பட்ட காரணத்தினாலும், அதே போல தன்னுடைய மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில பல்வேறு பொறுப்புகளிலும் வெவ்வேறு நபர்களை, தனக்கு விருப்பமில்லாத, தனக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சிக்காரர்களை போட்ட காரணத்தினாலும் செங்கோட்டையின் கடுமையான அதிருப்தியில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதே போல சில மாதங்களுக்கு முன்பு விவசாயிகள் தலைமையில் நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் இபிஎஸ் பங்கேற்றார். அதில் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவினுடைய உருவப்படங்கள் இல்லாமலேயே அந்த கூட்டம் நடைபெற்றது. அதனை ஏற்க மறுத்து அந்த கூட்டத்திற்கு செல்லாமல் செங்கோட்டையன் புறக்கணித்திருந்தார். அங்கிருந்துதான் அவரது எதிர்ப்பு வெளிப்படையாக ஆரம்பமாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து பல இடங்களில் தன்னுடைய எதிர்ப்பை அவர் வெளிக்காட்டி இருக்கின்றார். அவர், அதாவது இபிஎஸ் பங்கேற்கக்கூடிய திருமணங்களாக இருந்தாலும் கூட அவருக்கு முன்பாகவே சென்று மணமக்களை வாழ்த்தி விட்டு வெளியேறி விடுவது, இது போன்ற விஷயங்களை செய்து வந்தார். உதாரணத்திற்கு எஸ்பி வேலுமணி அவர்களுடைய மகன் திருமணம் கோவையில் நடைபெற்றது. அந்த திருமணத்திற்கு ஒரு 7 அல்லது 8 மணிக்கு இபிஎஸ் வருவதாக இருந்தது. எனவே அதற்கு முன்னதாகவே ஒரு 6 மணிக்கெல்லாம் சென்று மணமக்களை வாழ்த்தி விட்டு செங்கோட்டையன் புறப்பட்டு விட்டார். எனவே நேரடியாக இபிஎஸ்ஐ சந்திப்பதை தொடர்ந்து தவிர்த்து வந்தார். அதே நேரத்தில் அதிமுகவினுடைய கட்சி அலுவலகத்தில் 2 முறை மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு அந்த 2 முறையுமே மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பங்கேற்றிருந்தார். கடைசியாக கடந்த 30ஆம் தேதி கூட அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கூட செங்கோட்டையன் முதல் வரிசையிலே அமர்ந்து அந்த கூட்டத்திலே பங்கேற்றிருந்தார். சிரித்த முகத்துடனே தான் வெளியிலே வந்தார். ஆனாலும் கூட தன்னுடைய மனக்கசப்புகளுக்கு மருந்து கிடைக்கவில்லை. எனவே இன்று மனம் திறந்து பேசப் போகிறேன் என அறிவித்து இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர்களை சந்திக்க இருக்கிறார். RDX செப்டம்பர் 6 முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு